64 வயதான இந்திய குடியரசு இந்திய மக்களையும் இந்திய தேசத்தையும் எங்கே நிறுத்தி இருக்கிறது, இந்திய மக்களாகி நாம் எங்கே நிற்கிறோம் என்பது குறித்த விவாதத்தை பார்த்து வருகிறோம். விவாதத்தை தொடரலாம். நரேஷ் குப்தா, இப்போ பல்வேறு வாதங்கள் சொல்லப்பட்டது. இந்தியா வளர்ந்திருக்கு, வளரல, இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனா வளரலன்னு சொல்லப்படுவதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக சொல்லப்படுறது ஊழல். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பார்த்தா கூட ஊழல இந்தியா வந்து மேலிருந்து கீழே 2வது இடத்துல இருக்கு. இப்ப இந்த ஊழலுக்கான ஊற்றுக்கண் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர், நேர்மையான அதிகாரியின் பேர் பெற்றவங்கிற முறையில் உங்களுடைய கருத்து? கரப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எக்ஸிக்யூட்டிவ்லையும் இருக்கு, ஜுடிஷியரியும் இருக்குது, லெஜிஸ்லேச்சர்லையும் இருக்குது. தட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. பியூரோக்ரஸியில் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இருக்குது, ஜுடிஷியரியும் இருக்குது. ஸோ அது என்னன்னா இந்த சொசைட்டியில் க்ரீட் ரொம்ப பயங்கரமாக இது இருக்குது. இப்போ எல்லாமே வேல்யூ ஆஃப் அ பர்சன் பே பேக்கேஜ் படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. முதல் கேள்வி என்ன இருக்கும், யாராவது எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தால் உங்களுக்கு என்ன பே பேக்கேஜ் கிடைக்கிறது. ஸோ விச் இட் செல்ஃப் ஷோஸ் தட் the importance of a person is being measured by his income. இது ரொம்ப தவறான கான்செப்ட் அண்ட் வே ஆஃப் வேல்யூயிங் அ பர்சன். Whereas actually income naka, even if Pata, Mukesh and Anil Ambani, 2 brothers. So ego clash plus income. I am superior or you are superior. So over stage the mother and the reconciliation had to be done by their mother. So அந்த நிலையில் இருக்கும்போது people are unnecessarily or ego பெரிய problem, இன்னும் greed. People want to become rich overnight and other ka tavran vadi adopt பண்றாங்க. So that is the problem. And temptations நிறைய இருக்கும். ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, ஒரு பதவியில் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ or even a member of judiciary court, judge இருக்கலாம், high court judge, supreme court judge, or even tribunal. இப்போ நான் ட்ரைபுனலில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரைபுனல் நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்ன டிசிஷன் கொடுக்கறது நம்ம இஷ்டம் தான். ஆக்சுவலி லா அப்ளை பண்ணு சொல்றது, பட் லா எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, அது நம்ம இது தான் அவுட்லுக் அண்ட் அப்ரோச். ஸோ டெம்டேஷன்ஸ் நிறைய இருக்கும்போது வி வாண்ட் அ பிக் கார், வி வாண்ட் ஒரு கார் இருக்கும்போது இன்னும் 2 கார்ஸ் இருக்கணும், 3 கார்ஸ் இருக்கணும். So well furnished house and other tavara, we want to make money also, keep them sometimes in foreign banks. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம் இந்த கரப்ஷன் எங்கில். So that has become a cancer. அது எப்படியும் கியூர் பண்ணணும். இல்லைன்னா அடிப்படையில் வந்து பணம் வேணுன்ற அந்த ஆசை தான் இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு, அதுதான் மெயின் காரணம். And we are adopting wrong methods. திரு பெர்னாடி சாமி, இப்போ பல்வேறு துறைகள் வளர்ச்சினா ஒரு குறிப்பிட்ட துறை தான், சர்வீஸ் செக்டர் சொல்லக்கூடிய ஐடி துறைகளா இருக்கட்டும், இல்ல வந்து பெரிய அளவில் இந்தியா வளர்ந்திருக்கு, அதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனா அதுல கூட அதனுடைய பலன் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே போய் சேர்ந்திருக்கின்றாங்க. இதன் மூலமா வேலை வாய்ப்பு பெருகி இருக்கா? இது களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? சர்வீஸ் செக்டரோட வளர்ச்சி இந்திய ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்துக்கான வேலை வாய்ப்பு பெருகி இருக்கா? வேலை வாய்ப்புகள் வந்து கடந்த 20-25 ஆண்டுகள் பார்த்தோம்னா, நீங்க குறிப்பிட்டது போல வந்து இன்னைக்கு ஐடி செக்டர்லாம் வந்து நம்மளுக்கு உள்ள வந்ததுனாலையும், அதனால வந்து நம்மளுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிற ஒழிய, நம்முடைய ஆண்டாண்டு காலமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து மேஜர் ப்ரொவைடர் ஆஃப் ஜாப்னா கவர்மெண்ட் தான். அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இல்லை. அதனால வந்து அந்த ஒரு நிலை இன்னைக்கு இருக்கின்றது. அதே போல வந்து இந்த ஐடி செக்டர்லாம் தான் இன்னைக்கு வந்து வேலைகள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றன. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ஒரு மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து பொருளாதாரம் வந்து உலக பொருளாதார மட்டத்துல வந்து இந்தியாவும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 9%, 10% வளர்ச்சி. அதாவது இப்போ அரசு துறைகள்ல வந்து வேலை வாய்ப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னாக்க கடந்த ஓராண்டுல மாத்திரம் பாத்தீங்கன்னா அத்தனை தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஸ்டாஃப் செலக்ஷன்ல இருந்து, யூபிஎஸ்ல இருந்து, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முதல் முறையாக 10,000க்கும் மேலான ஊழியர்களுக்கான தேர்வு நடந்திருக்கிறது. தொடர்ந்து போட்டித் தேர்வு நடந்து கொண்டே. உண்மையை சொல்ல போனா கடந்த 6 மாதங்களில் ஏறத்தாழ 12-15 தேர்வுகள் இளைஞர்களுக்கு வந்து அப்படி திக்கு திணறி போகிற அளவுக்கு போட்டித் தேர்வு நடந்திருக்கு. அப்ப என்ன அரசுல வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொண்டே இருக்கிறதுனால பொருள். திரு
பாஸ்கர் ஒரு முக்கியமான கருத்து இங்க பதிவு செய்யணும். ஒரு போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படுதுன்னா அது போட்டித் தேர்வில் வந்து லட்சக்கணக்கானவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடையாது. இவரும் 25 பதவியிடங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு போட்டித் தேர்வில் 5.5 லட்சம் பேர் பங்கேற்கிறார்கள் அப்படின்றதா புள்ளிவிவரம். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 12 லட்சம் அரசு வேலைகள் வந்து காலியாக இருக்கிறது, அரசு பணிகள்ல வேலைகள் காலியாக இருக்கிறது புள்ளிவிவரம் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கான தொடர்ந்து பேசலாம் திரு பாஸ்கர். முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கண்டிப்பா முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது யாரும் மறுப்பதற்கு இல்லையா, அந்த தூரம் வெகு தொலைவில் இருக்கிறதுங்கிற மாதிரி கருத்துக்கள் தான் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. பேராசிரியர் அரங்கமல்லிகா, இப்போ பொருளாதார சீர்திருத்தங்கள், பொருளாதார வளர்ச்சிகள், இதில் பெண் சமூகம் எந்த அளவு, குறிப்பாக 90களுக்கு பிறகான இந்த பொருளாதார வளர்ச்சி காலகட்டங்கள்ல, மறுசீரமைப்பு காலகட்டங்கள்ல பெண் சமூகம் பலனடைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண் சமூகம் பலனடைஞ்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். அதாவது அதுவும் ஒரு கேள்வியாதான் இருக்கு. நமக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமே தவிர பலனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து நமக்கு வந்து ஆணுக்கு கிடைக்கிற அந்த உரிமை வந்து பெண்ணுக்கு கிடைக்கிறது இல்ல. படிச்சாலும் அவங்க வந்து வேலைக்கு அனுப்புறது கிடையாது. வேலைக்கு போறதுலயும் வந்து சார் சொன்னது போல ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு வந்து பெண்களுக்கு இருக்குதாங்கிறதும் நம்ம வந்து யோசிக்க வேண்டி இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஐடி செக்டார்ல போறாங்க பெண்கள், வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க, இல்ல நம்ம மறுக்க முடியாது. ஐடி செக்டாரை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பெண்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, சமூகத்துல இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குது. படிக்க வைக்கிறாங்களே தவிர யாரும் வந்து வேலைக்கு அனுப்புவதற்கான ஒரு மன தயாரிப்பு பெற்றோர்களுக்கு வந்து குறைவாதான் இருக்கு சமூகத்தினுடைய நிலைப்பாடை பார்க்கும் பொழுது. அதனால இது வந்து வளர்ச்சி அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதே கேள்விதான் திரு பெர்னாடிசாமி. இப்ப ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஆண் பெண் சமத்துவத்துல இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பெரிய அளவுல கீழே பின்தங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா சமூக ரீதியாக பின்தங்கிய ஆப்பிரிக்க நாடுகளை விட இந்தியா பின்தங்கி இருக்கின்ற புள்ளி விவரங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாகவே இருக்கு. அப்ப பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார சீரமைப்பு எல்லாம் பெண் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து போய் சேரவில்லை. நம்ம வந்து ஒரு 3 இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அடிக்கடி நாங்க சொல்றதே தான். சட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாங்க சொல்லுவோம் லா இஸ் மேல் நாட் ஃபீமேல் அப்படின்னு. சட்டம் வந்து ஒரு ஆணாக தான் இருக்குது, அது வந்து ஒரு பெண்ணாக இல்லை. டெக்னாலஜி வந்து ஒரு ஆணாக தான் இருக்கு, அது வந்து ஒரு பெண்ணாக இல்லை. மதங்கள் இன்னைக்கு ஆணாக தான் இருக்குது, பெண்ணாக இல்லை. அந்த விதத்துல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இன்னைக்கு வந்து ஐநாவும் சரி மற்ற நாடுகளிலும் இன்னைக்கு வந்து முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு கருத்து என்னன்னா, இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அது வந்து பாலியல் வன்முறையாக இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், வெர்பல் அபியூஸா இருக்கலாம், பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், மென்டல், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை மனதளவுல கொடுக்கக்கூடிய இருக்கிறதாக இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றன. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷனை பத்தி பேசுறோம், பசுமை புரட்சியை பத்தி. இந்தியாவில் பசுமை புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதனுடைய இம்பாக்ட், அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து உதவியா இருந்ததுன்றதை பார்த்த அந்த ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்ப வந்து ஆணும் பெண்ணும் நிலத்துல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாங்களோ அப்ப ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு சமத்துவம் இருந்தது. இவங்களும் சம்பாதிச்சாங்க, அவங்களும் சம்பாதிச்சாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு உரியதை வாங்க முடிஞ்சது, ஹஸ்பண்டோட சேர்ந்து கணவரோட சேர்ந்து ஒரு குடும்பம் நடத்த முடிஞ்சது, ஒரு ஈக்குவாலிட்டி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பஞ்சாப்ல சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு நிலத்துக்கு போக முடியல, வேலை செய்யல, சம்பாதிக்கல, அதனாலேயே எங்களோட நிலை இன்னைக்கு கீழே போயிருக்கு. டிஸ்எம்பவர்மெண்ட் தான் நடந்திருக்க ஒழிய எம்பவர்மெண்ட் நடக்கல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜியோ இன்னைக்கு லாஸையோ நம்ம பார்க்கறப்ப, சட்டங்களையோ பார்க்கறப்ப அதிகமாக அது பெண்கள் பக்கம் இருக்க வேண்டும். பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய கலாச்சாரத்தில். அது வந்து கட்டாயமா வேரோடு அறுக்கப்பட வேண்டிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நரேஷ் குப்தா, இப்போ இதெல்லாம் வந்து பொதுவான களங்கள், பியூரோக்ரசி, ஜுடிஷியரி, இது போன்ற உயர் மட்டங்கள்ல பெண்களுடைய வருகை என்பது, பெண்களுடைய வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய மாநிலங்களுடைய ஹைகோர்ட்லயும் பெரிய அளவுக்கு பெண் நீதிபதிகளோ பெண் வழக்கறிஞர்களோ சாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி புள்ளி விவரங்கள் இல்ல. பியூரோக்ரசியிலும் அந்த போன்ற பெண் அதிகாரிகள் இருந்தாங்கன்ற மாதிரி விவரங்கள் இல்ல. அப்படி இருக்கும்போது பெண்களுடைய வளர்ச்சி இந்த மட்டத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி women பெண்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இப்போ பண்ணிருக்காங்க ஸ்டேட் சர்வீசஸ்ல, ஈவன் போலீஸ்ல கூட 30% ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அது கிராஜுவலா, பட் லோக்கல் பாடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல கூட ரிசர்வேஷன் இருக்குது. பட் ஆக்சுவலா என்ன ஆகுறது, பிஹைண்ட் தி உமன் மென் தான் ஆக்சுவலா டாமினேட் பண்றாங்க. ஸோ கண்ட்ரோல் மென் கிட்ட தான் இருக்குது. ஃபார்மலா லேடிஸ் தான் பஞ்சாயத்
பிரசிடென்ட்ஸ் இருந்தா கூட மென் தான் ஆக்சுவலா நடத்துறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ த சொசைட்டி ஹேஸ் டு சேஞ்ச். இட்ஸ் நாட் மேர்லி ஒரு ஹை ஆஃபீஸர்ஸ்ல ஒரு லேடி நாமினேட் பண்ணா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னொரு திங்கிங் என்னன்னா, வெறும் ரிசர்வேஷன்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். Women should fight, assert themselves and get power or come up merit la edam vaanganum. But society la thinking change aanum, that is romba mukkiyam. Education la idu inculcate pannu. Appuram or innor problem enna, the violence against women main reason is this effect of movies and TV serials. சினிமாவில் சென்சர்ஷிப் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை இந்த ஆங்கிளில் பார்த்தா. ஆஃப்கோர்ஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கல்ச்சரல் ஆகிடும், அது கிரிட்டிசிசம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பட் சென்சர்ஷிப் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரிஜிடாக இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ ஜஸ்டிஸ் ஏஎஸ் வர்மா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்க ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. பட் தட் மே நாட் பி த சொல்யூஷன் ஆக்சுவலி. த problem has to be cured. That is only after the disease. But how to prevent? Other patti yosikkanum. Other ka education, then idella films, cinema le, for example, ipo smoking patti idella kattayam compulsory irukkudu. To put an advertisement that smoking is injurious to health. Adhe madri and the sex aspects also, there has to be rigid censorship. TV serials konjam stricta irukkum, appoda the problem solve agum, illana solve agadu. அது பாஸ்கர், இப்போ பொருளாதார வளர்ச்சி போன்ற விஷயங்கள் இந்தியா முன்னேறிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க முன்வைக்கிறீங்க. பெண் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார வளர்ச்சி அவர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தந்திருக்கிறது? அதுதான் இது பலன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியுமா தெரியல. பெண்ணின மொத்தத்துக்கும் அது எந்த அளவுக்கு பயனளித்திருக்கு என்று தெரியவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது பல குடும்பங்களிலே பெண்களுடைய வருமானம் அதிகரித்து இருக்கிறது, அவர்கள் மூலம் குடும்பம் வெகுவாக முன்னேறி இருக்கிறது அப்படிலாம் பார்க்க முடியுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகளாம் மிக நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும்ங்கிறதும் எந்த இன்னொரு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் இது மீண்டும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த சமுதாயம் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று பார்க்கிற போது பெண்களுடைய வருமானம் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்திருக்கிறது. மீண்டும் சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் மிக முக்கியமாக கிராமத்து இளம் பெண்களை பார்க்கிற போதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உண்மையிலேயே பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை கூட. நீங்க பாத்தீங்கன்னா அது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், அல்லது IAS தேர்வு முடிவுகள் வரையில் கூட பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒருவர்கள் அத்தனை பேரே பாத்தீங்கன்னா கிராமத்து இளம் பெண்கள் மத்தியிலே மிகப்பெரிய தன்னம்பிக்கை வளர்ந்திருக்கிறது, அவங்க திறமை வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறதுங்கிறதா உண்மை. இதுதான் எனக்கு தோணுது, இதுதான் உண்மை. இல்ல பாஸ்கர் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்வித்துறையில் பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த ஜிடிபியில மொத்தமா பார்க்கும்போது 1% ஒரு 4%, 3% வருஷம் ரொம்ப குறைந்த சதவீதம் கல்விக்கான ஒதுக்கீடு இந்தியா போன்ற நாடுகள் அதிகரிச்சிருக்கு. இது போதுமான அளவு இருக்கா? கல்வி சூழல் இந்த குடியரசில் எப்படி இருக்கு? கட்டாயமா கல்விக்காக செலவழிக்கப்பட வேண்டிய பணம் இன்னும் அதிகமாக ஆக்கப்பட வேண்டும். இதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் அவரு மானிய குழுவுக்கு தலைவராக இருந்த போதும் சொல்லியிருக்காரு. பிரதமராக இருந்த பிறகும் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, என்னுடைய ஆசை இது 6% ஆக வேண்டும் என்று. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இது வரைக்கும் போனதே கிடையாது. அதே போல நம்ம கல்வின்னு சொல்றப்ப இன்னைக்கு அது பந்தாடப்படும் ஒரு சப்ஜெக்டா இருக்குது. ஏன்னா முதல்ல மாநிலங்களுக்காக இருந்துச்சு, இப்ப அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால 2 பேருமே இன்னைக்கு சட்டம் ஏற்றலாம் என்ற ஒரு நிலை வந்ததுனாலேயே இன்னைக்கு கட்டாய கல்வியை அமல்படுத்துவது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மாநிலங்கள் பணம் கேட்கறாங்க, மத்திய அரசு இது உங்களோட நீங்க பண்ணணும்ன்றாங்க. அவங்க சொல்றாங்க இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கறனால இதுக்கு நீங்களும் பணம் கொடுக்கணும்ன்றாங்க. அதனாலேயே இன்னைக்கு கல்வி ஒரு பெரிய பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கின்றது. இன்னொன்னு கல்வியை தனியாரிடம் விட்டுவிட்டதும் இன்னைக்கு வியாபாரமாக்கப்பட்டு விட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்கின்றது. அதனால ஒரு நாடு உண்மையிலேயே முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொன்னா அது கல்வி தான். பள்ளி கல்வி அரசாங்கம் கொடுக்க வேண்டும், தரமான கல்வியாக இருக்க வேண்டும், அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் எல்லா நாடுகளிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதை நம்ம எப்ப ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு தரமான கல்வியை எல்லோருக்கும் கல்வியை நம்ம வழங்குகின்றோமா? பள்ளி படிப்பை அவர்கள் முடித்துவிட்டு 14 வயது என்பதை மற்ற நாடுகள் இன்னைக்கு 18 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா 18 வயதுல படிச்சு முடிக்கும் போது ஒரு வேலையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதான். அதுக்கப்புறம் யார் வேலை செய்து பணம் இருந்து இன்ட்ரெஸ்டும் இருக்குதோ அவங்க தான் உயர்கல்விக்கு போவாங்க.
இதுதான் philosophy of higher education. அதனால அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த ஹையர் எஜுகேஷனுக்கான இது இருக்கும். அதனால பணம் வந்து குறைவாக தான் செலவிடப்படுகின்றது. அதே போல அந்த கருத்தை ஒட்டிய ஒரு கருத்து கண்டிப்பா அது என்னுடைய கேள்விக்கான பதிலையும் அதோடு சேர்த்து நீங்க பதிவு செய்யலாம். அதாவது ஒட்டுமொத்த கல்விங்கிற தாண்டி பெண் கல்வி இதை பற்றி உங்களுடைய பேராசிரியா இருக்கீங்க, பெண் பிள்ளைகளுடைய வருகைகளை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு, கல்வி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு தொடர்ந்து பார்த்து ஒரு நபர், பெண் கல்வி இந்த குடியரசுல எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில பெண்ணினுடைய கல்வி வளர்ச்சிங்கிறது நம்ம வந்து மறுக்க முடியாது. நல்லா வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த 10ஆம் வகுப்பு 10th +2 ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வழக்கம் போல ஆண் பிள்ளைகளை விட பெண்கள் தான் வந்து அதிகமா அந்த ரேஷியோ ஏறிட்டே இருக்கு, வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனா அது வந்து ஒரு ஏட்டு கல்வியா தான் இருக்குதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். பெண்ணுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு சார்ந்த ஒரு கல்வியாவும் நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து இன்னைக்கு இல்ல. அவங்க வந்து என்ன பாடம் கொடுக்கறாங்களோ அதை படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க. இது வந்து மேலோட்டமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா கூட, இப்ப கல்லூரியில நான் வேலை செய்யற இடத்துல நான் பாக்குறேன், பெண் பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை பத்தி பேசும்பொழுது அவங்களுக்கு அது சார்ந்த அந்த புரிதல் கம்மியா இருக்கு. கம்மின்னு இல்ல, அறியாமையில இருக்காங்க அவங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயத்த கூட நாம இன்னும் சரியாக பெண்களுக்கு சொல்லி தரல. அதே விஷயம் ஒரு ஆண் குழந்தை, ஒரு பையன்கிட்ட நீங்க பேசுறீங்க சொன்னா அவனுக்கு அந்த விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஒரு விவாதத்துல இது என்னன்னு தெரியலங்கிறாங்க அவங்க, என்னவா நடக்குது அப்படிங்கறது எங்களுக்கு புரியலங்கிறாங்க. அப்ப அப்படிதான் நாம வந்து இந்த குழந்தைகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஏட்டுக்கல்வியை பத்தி பேசினாங்க மேடம் வந்து பேசணும், ஏட்டுக்கல்வியை பத்தி பேசினாங்க. ஏட்டுக்கல்விங்கிறது தான் உண்மையிலே கல்விங்கிறது அப்படிதான் ஒரு முறையான கல்வி முறையை வரக்கூடியதும், அதுவும் ஏட்டுக்கல்விங்கிறது தேவையில்லாத ஒன்று மாதிரி அதான் ஒரு தேவையில்லைன்னு நான் வாய்ப்பே இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், அதாவது ஏட்டு கல்வி தேவையில்லைன்னு நான் சொல்ல, அது இருக்கனாலதான் நான் எங்களை மாதிரி ஆட்களும் நாங்க இங்க வந்து உட்கார்றோம். அந்த ஒரு அளவுகோட்டா இருக்கவே முடியுங்கிற வேற இன்னொரு அளவுகோல் வந்து நமக்கு அது மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். இல்ல சார், பெண்ணுக்கு நீங்க கல்வி கொடுக்கும் பொழுது குடும்பம் சார்ந்த, சமூகம் சார்ந்த பல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களாகவும் இருக்காங்க, ஆசிரியர்களாகவும் இருக்காங்க, சமூக சிந்தனவாதிகளாகவும் இருக்கிறாங்க. அது குறைவா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். வேற கல்வி ஒட்டுமொத்த எல்லாருக்கும் பொதுவான கல்வி தான் இருக்க முடியும் மேடம். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கல்வி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த ஏட்டு கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த முறை சார்ந்த கல்வி நிச்சயமாக வளர்ந்திருக்கிறது சொல்லலாம். அதை நான் மறுக்கல. வளர்ச்சி வந்து கல்வித்துறையில வந்து பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா அது போதிய அளவு பெண்களை வந்து பக்குவப்படுத்தல, இன்னும் சரியான கோணத்துல அவங்க வந்து வளர்க்கப்படலைங்கிறத நான் சொல்றேன். அது மாதிரி வாதத்துக்குள்ளும் உங்க 2 பேருக்குமான ஒரு கேள்வியாக ஒரு பொதுவான கேள்வி தளத்தில் வைக்கப்படுது. அதாவது இத்தனை பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான, பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிக்கும் போதும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே பெண் கற்றுக்கூடிய இந்த கல்வி என்பதும் தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் அவளுக்கான அந்த விழிப்புணர்வு கற்றுத்தரப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. இன்னொன்னு, ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக பெண் பிள்ளைகளுக்கு தனியாக கல்வி அப்படிங்கிற தாண்டி பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை கல்வி கூட இன்னும் ஆண் குழந்தைகளுக்கு வழங்கப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. தொடர்ந்து பற்றிய பதில்களை உங்களிடம் கேட்க காத்திருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதம் தொடரும்.